ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் இன்றைக்கி முடக்கத்தான் தோசை தான் சொல்கிறேன். இந்த முடக்கத்தான் கீரை வேலிகளில் படர்ந்துருக்கும், வயலெலாம் இருக்கும். வேலிகளில் படர்ந்துருக்கும். கிடைக்காதவங்க காய்கறி கீரைக்காரங்கள்ட்ட புல்லுக்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க கொண்டு வந்து தருவாங்க. இந்த வாரம் ஒட்டு பற்றி சமைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இதில் கால்சியம் நிறையா இருக்கிறதுனால எலும்புகள் தேய்மானம் ஏற்படாமல் தடுக்குது. இது முடக்கற்றான்னு சொல்கிறது. முடக்குவாதம் வராமல் தடுக்குது. அதனால் முடக்கற்றான்னு பேர் இதுக்கு. இது கால்சியம் அதிகமாக இருக்குது. மூட்டு வலி, மூட்டு வீக்கம், நரம்பு தளர்ச்சி, சளி, இருமல், மூளைச்சூடு இதுமாரி எல்லாத்தையுமே சரிப்படுத்தி கொடுக்கும். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வாரம் ஒன்று பற்றி சமைச்சு சாப்பிடுங்க. இதுக்கு ஒரு அரைப்படி அரிசி போட்டிங்கன்னா, ஒரு 4 கைப்பிடி அளவு இந்த கீரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சேரை உளுந்து துளியோண்டு வெந்தயம் போட்டால் போதும். சேரை உளுந்து போட்டால் போதும், நிறையா போடாதீங்க. இலை போட்டாலே பஞ்சு மாதிரி இருக்கும் தோசை. இதுக்கு பூண்டு துவையல் சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு பூண்டு துவையல் நல்லாயிருக்கும். போன வீடியோவில் கேட்ட விடுகதைக்கு விடை விடுகதைன்னு சொல்லிடுறேன். சில பேர் வீடியோ பார்க்காம இருப்பீங்க. சின்ன பையன் உரைச்சினால் சீனி பாய்வான், அவன் யாருன்னு கேட்டிருந்தேன். தீக்குச்சி. இந்த வீடியோவில் ஒரு விடுகதை கேட்குறேன். அது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியலன்னா அடுத்த வீடியோவில் இந்த விடுகதைக்கு நான் விடை சொல்லிடுறேன். ஒரு அரண்மனையில் 32 காவலாளிகள், அவன் யார்? இது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியலன்னா நான் அடுத்த வீடியோவில் இந்த விடுகதைக்கு விடை சொல்லிடுறேன். நான் ஒரு வீடியோவில் 2 விடுகதை சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். நம்ம இந்த விடுகதையை சொல்கிறதுனால பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. தூங்க வைக்கக்குள்ளே நம்ம சொல்கிறதுக்கு விடுகதை உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் விடுகதை சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு என் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தோசைக்கு நீங்கள் பூண்டு துவையல் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பூண்டு, மிளகாய், உப்பு வச்சு அரைச்சி வெங்காயம், மிளகாய், புளி வச்சு அரைங்க. பூண்டு துவையல் வெங்காய துவையல் ரெண்டுமே இதுக்கு நல்லாயிருக்கும். காரமாக சாப்பிட்டா மெல்லிசாவும் வரும். நல்லா தோசை மெல்லிசாக வரும். சும்மா பேருக்கு தானே உளுந்து போட சொல்கிறோம். உளுந்து வெந்தயமும் நிறையா போட்டுறாதீங்க, தோசை வராது. சேர உளுந்தும் துளியோண்டு அதை விட கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டாலே போதும். 4-5 கைப்பிடி இலை நிறைய சேர்த்துக்கலாம். இது அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா முடக்குவாதங்கள்லாம் வராது. வாயு பிரச்சனை இருக்காது. மூட்டு வலி, இந்த சியாட்டிக்கா வலின்னு சொல்கிறாங்களா, அது மூட்டு வீக்கம் எல்லாமே சரியாயிடும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரம் ஒன்று பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி பிறந்தநாள் காணும் அனைத்து சகோதர சகோதரிகள், தாத்தா பாட்டி, அம்மா அப்பா எல்லாருக்குமே என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.